அதான் போறேன். எந்த கடைக்கு? அண்ணாச்சி கடைக்கு தானே? என்ன கவிதா அப்படி முழிக்கிற? ஏலே உனக்கு எப்படி தெரியும் அண்ணாச்சி கடைன்னு? ஏனே உனக்கு அண்ணாச்சி தெரியாதா? ஆமா அஸ்வினி, உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ கவிதா, அவரு என் ஃப்ரெண்ட், எனக்கு நல்லா தெரியுமே. அட பாவி, நானும் இத்தனை நாள் அண்ணாச்சி கடைக்கு போயிட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட அவர் என்கிட்ட நல்லா பேசினது கிடையாது. உன்கிட்ட மட்டும் எப்படிடா? ஐயோ கவிதா, அட ஏன் கேக்குற? அவருக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்குமா? அப்பப்ப என்கிட்ட ஸ்கோர் எல்லாம் கேட்பாரு. நானும் சொல்லுவேன். அப்புறம் அவரு நல்லா ஜாலியா பேசுவாரா, நானும் நல்லா ஜாலியா அவர்கிட்ட பேசுவேன். அதான் அவருக்கு என்னைய ரொம்ப பிடிக்கும். பள்ளிக்கூடத்துல நல்லா பாடம் நடத்துறாங்களா அப்படி இப்படின்னு கேட்பாரு. நானும் சொல்லுவேன். அவரும் ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கேட்பாரு. என்னடா சொல்ற? என்னடா டவுட் உன்கிட்ட கேட்பாரு? ஐயோ கவிதா, அவர் பொண்ணு இல்ல, அது ஏன் கூட படிக்குது, அதனால ஏதாவது பாடம் சொல்லி கொடுக்கணும்னா கேட்பாரு. அப்ப நானும் அவருக்கு சொல்லி கொடுப்பேன். அவர் படிக்கலையா, அதான் அவருக்கு என்னைய ரொம்ப பிடிச்சி போச்சு. எப்போ இருந்தாலும் வாடான்னு கூப்பிடுவாரு. நானும் எப்பவாவது அவரை பாக்குறேன்னா ஹாய் சொல்லுவேன். அப்படியே நல்ல ஃப்ரெண்ட் ஆயிடும் தெரியுமா? அண்ணாச்சி கடையில சின்ன சின்ன தேன் மிட்டாய் வச்சிருப்பாரு பாரு, அது சூப்பரா இருக்கும். நான் வாங்கி நிறைய தடவை தின்றுருக்கேன். நம்ம அதை வாங்குவோமா? அட பாவி, கடையில போய் முட்டையெல்லாம் வாங்கி திம்பியால, காசு அதுல. நேத்து அப்பாக்கு ஐடியா கொடுத்தல, அப்ப அப்பா எனக்கு 10 ரூபாய் குத்துச்சு. நான் 5 ரூபாயை உண்டியல்ல போட்டு 5 ரூபாய் வச்சிருக்கேன் தெரியுமா? சரி, கமிஷன்லாம் வாங்குவியாடா? நான் வாங்குவேன், நீ வாங்கடா, பரவாயில்ல, வா போவோம். முட்டா பீஸ், உன் மைனிக்காரிய வர சொல்லி என்ன மிரட்ட சொல்றியா? 2 பேர் வந்து நின்னுக்கிட்டு என்ன கக்கூஸ் கழுவ சொல்றாளுவோ. எவ்வளவு திமிரு இருந்தா இந்த காரியத்தை பண்ணிட்டு நீ கல்லு மாதிரி நிப்ப. உன்னெல்லாம் வர்ற கோவத்துக்கு அப்படியே அந்த முண்டக்கண்ணை நோண்டி எடுத்துட்டான்னு பாக்குறேன். என்னடி சொல்ல சொல்ல திருட்டு முடிச்சிட்டு இருக்க? சனியன, எவ்வளவு திமிரு இருந்தா உன் மைனிக்காரி 2 பேரையும் வர சொல்லி என்ன ஆட்டம் காண வச்சிருப்பேன். அப்படியே பயந்துருவேன் நினைச்சியா? அடியே அவ்வளவு வயசுக்கு மரியாதை கொடுத்து சும்மா இருந்தேன். அப்படியே நொட்டாங்கைட்ட வச்சேன்னு வச்சுக்கோ, அந்த கண்ணு 2 உள்ள போயிரும். ஏங்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னடி இது புதுசா இருக்கு? அப்போ நீ அவளா? 2 சனியனும் ஒண்ணு போல இருந்துகிட்டு உசுர வாங்குறீங்க. இன்னைக்கு என்ன அவள மாதிரி மேக்கப் போட்டுட்டு வந்து நிக்கிற? அதுவும் அவ ரூம்ல நீ என்னடி பண்ற? ஏண்டி தாரா கோழி, எவ்வளவு திமிரு இருந்தா ஏ ரூம்குள்ள வந்து ஏன் அக்காவை மிரட்டுவ? என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? இங்க பாரு, உன் சில்வடி தரத்தலாம் உன்னோட வச்சுக்கோ. நேத்து என் அண்ணிகிட்ட பேசுறதுக்கு துப்பு இல்ல, என்கிட்ட வந்து எதிரதுக்கு வந்துட்டியா? இங்க பாரு, மரியாதையா வெளியே போ, தொலைச்சு போடுற தொலைச்சி.